ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனத்தின் பிரகாரமாக, நீ இனி பாழான தேசம் எனப்படாமல், பாழாய் போன தேசம் எனப்படாமல், இதோ ஒன்றுக்கும் உதவாத தேசம் என்று எனப்படாமல், இதோ ஆண்டவர் இந்த நாளிலே பாழான உங்களை அவர் பயிர் நிலமாக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். எனவேதான் தேவ ஜனமே, லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாயினூர் விதவையினுடைய மகன் இறந்து போகிறதை பார்க்கிறோம். அவளுடைய வாழ்வாதாரம் அந்த ஒரு மகன் மாத்திரமே. அவள் இயேசுவை அறியாதிருந்தாள், ஆனால் இயேசு அவரை தேடி சென்றதை பார்க்கிறோம். அந்த விதவையான கைம்பெண்ணான அவளுடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? லூக்காஸ் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அவனை அவள் தாயினிடத்தில் அவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாயினூர் விதவை போல கண்ணீரோடு இருக்கிறீர்களா? இயேசு உங்கள் வீட்டுக்கு தேடி வருகிறார். நாயினூர் விதவை, இதோ என் வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு மகன் கணவனை இழந்து விட்டேன், என்னுடைய வாழ்வாதாரம் என் மகன்தான், அவனும் என்னை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி அழுது குமரி வருகிற வேளையில இயேசு அந்த ஊரின் முற்றத்திலே அந்த நாயினூர் விதவையினுடைய கண்ணீரை பார்க்கிறார். அவள் கண்ணீரை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ அழாதே என்று சொல்லி அவளுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாழான தேசம், இதோ என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் மகனும் போய்விட்டான், இதோ என் மகனை அடக்கம் பண்ணின கையோடு நானும் இறக்கிறேன் என்று சொல்லி அவள் தன் மனநிலையில் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நானும் சாக போகிறேன், இனி யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவள் கண்ணீரை கண்டார். அவள் இயேசுவை அறியாதிருந்தோம், இயேசு அவளை தேடி சென்றதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் அவளை தேடி சென்று நீ அழாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவ ஜனமே, நீங்கள் பாழான தேசமாய் இருக்கலாம். உங்கள் வீட்டிலே யாரும் இதோ ஸ்தோத்திரம் ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். வியாதி படுக்கையிலே இதோ டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம். தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம். இதோ உங்கள் வாழ்க்கையிலே இயேசு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார். கடன் பிரச்சனையினால் இதோ நொந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் இருக்கிறீர்களா? இயேசு உங்களை தேடி வருகிறார். இயேசு உங்கள் வீட்டுக்கு தேடி வருகிறார். நாயினூர் விதவையை பார்க்க இயேசு போனது போல உங்களை தேடி இயேசு வருகிறார். உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், அழாதே, அழாதே என்று சொல்லுகிறார். நீ அழுது கொண்டிருக்கிற காரியங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். நாயினூர் விதவனுடைய அழுகை, அவள் மகன் இறந்து விட்டான் என்று அழுதால் அவனை கர்த்தர் மீண்டுமாய் உயிரோடு எழுப்பினது போல உன் வாழ்க்கையிலே, உங்க வாழ்க்கையிலே நீங்க அழுது கொண்டிருக்கிற காரியத்திற்கு இந்த நாளிலே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் அழுகையை கர்த்தர் ஆனந்தமாய் மாற்றுகிறார். நிச்சயம் அது இந்த நாளிலே நடக்கும். விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். ஆமேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாயினூர் விதவையினுடைய கண்ணீரை மாற்றின தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவர் தான்ப்பா. செத்தவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, அப்பா முடிந்து விட்டது என்று நினைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ராஜா எங்களுக்கு புதிய தொடக்கத்தை இந்த நாளிலே கொடுக்கிறீர். மீண்டுமா எங்கள் வாழ்க்கையை உயிர் பெற செய்ய போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த நாளிலே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் அதை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.